அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே. இவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா ராமலிங்கம் வீடு எங்கண்ணா இருக்கு? ராமலிங்கத்தை எதுக்குப்பா பார்க்கணும்? அண்ணா அது எங்களுக்குள்ள பல விஷயம் இருக்குண்ணா. எங்க இருக்கான்னு சொன்னா போய் பார்த்துருவேன். நீ என்ன விஷயம் சொன்னாதான் நான் சொல்லுவேன். சரியா? ராமலிங்கத்துக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்காக தான் அவன் எங்கன்னு கேட்குறேன். அந்த 10,000 ரூபாவை மோஸ்ட்லி என்கிட்ட கொடு. அவன் என்கிட்ட 10,000 ரூபாய் வயனு போய் நான் சரி கட்டிக்கிறேன். நல்லா சரி கட்டிக்குவ, எல்லாம் உன் வயிற்றுக்கு சரி கட்டிக்குவ. என்னப்பா சொன்ன? அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் 8 சவர நகை அவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் 10,000 ரூபாய் வாங்கினேன். இப்போ 10,000 ரூபாய் கொடுத்தா நகையை நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? ஏன்பா விட்டுற இப்படி கத்துற? ஏன் இப்படி கத்துற? விட்டுற வந்து எனக்கு கேட்க போறாங்க. இந்த ஆளு சும்மா லபலபன்னு கத்தி நடக்கிறான். ஏன் உனக்கு சும்மா உட்கார முடியாதா? என்னம்மா இது? மத்தவங்க கிளாஸ்ல டீ கொடுத்தா எனக்கு பத்துமா? எனக்கு இருக்கிறதா கொடுக்க முடியும். உனக்கு என்ன குண்டால காய்ச்சி கொடுக்க முடியும்? பாருப்பா, ஒரு டீ கூட எனக்கு திருப்தியா கொடுக்க மாட்டாங்க. என் வயிறு ரொம்பற மாதிரி. உன் வயிறு ரொம்பற மாதிரினா பாய்லர் அளவுக்கு தான் தரணும். நீங்க யாருங்க உங்ககிட்ட கடை வாங்கிருக்காரா? இந்த ஆளுக்கு இதே வேலைதான். ஊர்ல இருக்கிறவங்களோட கடை வாங்குறதே ஒரு வேலை. ஏமா வெளியே இருந்து ஆள் வந்துருக்காங்களே, அவங்க வரைக்கும் சொல்றீங்க. அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. என்ன நினைச்சா நினைச்சுக்கிட்டோம். அது என்ன சேர் உடஞ்ச மாதிரி இருக்குது? இது என்ன சேர் உடஞ்சிருக்குது? யார் உடச்சது? ஏமா இதுன்னா ஆராய்ச்சி பண்ணி தானே தெரிஞ்சுக்கணும். ஆளை பார்த்தா தெரியல. ஏங்க இது வரைக்கும் 150 சேர் வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் உடச்சுதான். இவர் என்ன பண்றதுனே தெரியல. இந்த பாருமா, எங்க அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணுக்கிறேன். நான் உனக்கு வந்து மாமனார் முறை. இந்த மாதிரி என்ன பண்ணாத. அம்மா மாமனார் முறையா? ஏமா இப்படி பேசுற? சேர் அவரே வாங்கி போட்டுருவாரு. வாங்கி போட்டு கிழிப்பாரு. ஆளை பார்த்தா தெரியல. டம்ளர் டீ குடுக்கறது பத்தலையாம். ஐயோ, நான் இன்ஸ்டால்மெண்ட்ல இப்பதானே புதுசா வாங்கி போட்டேன். அதுக்குள்ள இப்படி உடச்சு வச்சிருக்காரு. அது பெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம், கவலைப்படாத. நீ பெவிகால் போட்டு ஒட்டினா ஒட்டுமா? என்ன பேசுற நீ? சரி அது விட, ராமலிங்க வீடு எங்கண்ணா? நீ ராமலிங்க வீடு கேட்டல. நீ எனக்கு எதனா கொடு, நான் வெத்தலை மை போட்டு சொல்றேன். எது வெத்தலை இல்ல மை போட்டு சொல்றியா? அப்ப உனக்கு ராமலிங்க வீடு எங்கன்னு தெரியாதா? நான் அதான் மை போட்டு சொல்றது இல்ல. வீரப்பனையே எங்களுக்கு சொல்லிட்டு மை போட்டு சொல்றது நான் தான். அது எது? வீரப்பனை மை போட்டு கண்டுபிடிச்சது நீதானா? அப்ப போலீஸ் கண்டுபிடிக்கலையா?